என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பஜ்ஜி சொல்கிறேன். பஜ்ஜி சொல்கிறீங்களா? மாவு கலக்கிட்டீங்களாட்டுங்குது. ரெடிமேடு மிக்ஸ் மாவா இல்லை கடல மாவில் கலக்கினதாங்க? லூஸ் மாவு. லூஸ் மாவா? லூஸ் மாவுனா என்னங்க? லூஸில் அரைச்சி வச்ச மாவு, அரைச்சி மாவாக அரைக்கிறது கடலப்பருப்பு. தனியாக கடல மாவு வாங்கி அதில் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் சீரகம் என்னென்ன போட்டு கலந்தீங்க? சோடா, உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துக்கிறது. நம்ம அந்த ரெடிமேடு மிக்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கு இருக்குது, வாழைக்காய் இருக்குது, நிறைய பாருங்க. எண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சுருக்குறோம். எண்ணெய் காயணும். எண்ணெய் காயுது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்ஞ்சதும் அப்படியே இதில் மாவில் பெரட்டி அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த பஜ்ஜி நிறைய எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு சோடா கம்மியாக போடணும். சோடா உப்பு கம்மியாக போடணும். அரிசி மாவு ரவுண்டு கலக்கணும். அரிசி மாவு ரவுண்டு கலக்கணும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் குடிக்க ஒரு சில டைம் நம்ம பஜ்ஜி செய்யும் போது எண்ணெய் குடிக்கும், நிறைய எண்ணெயாக இருக்கும், ஆயிலியாக. அது ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு சோடா உப்பு கம்மியாக. குழம்பு செய்கிற புளியே ரவுண்டு போடணும். அதில் புளியும் கொஞ்சம் போட்டுக்கிறது தான். ரவுண்டு நிறையா போடக்கூடாது. லைட்டாக புளி கரைச்சி அதில் ரவுண்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு புது நமக்கு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படியே புளியவே போடணுமா பாருங்கள். இது ஒரு புது டிப்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பொன்னிறமாக செடிக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வாழைக்காயை வந்து முழுசாகவே கட் பண்ணியிருக்காங்க. வந்து நமக்கு சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இன்றைக்கி ஈவினிங் சீரீஸில் பஜ்ஜி நம்மளுக்கூட ஸ்நாக்ஸாக இருக்குது. பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சாட்டுங்க. வாங்க எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்லாம். இங்கே உங்கள் ஊரில் மழையா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் ஊரில் மழை பெய்கிற சூழல் இருக்குது. அதுக்கு தான் சூடாக பஜ்ஜி செஞ்சுருக்கோம். எல்லோரும் வாங்க பஜ்ஜி சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே, சரிங்க.